பாங்கு முடிந்த பின்னால் அதாவது நாலாவதாக அவர் சொல்றார், யுஸல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅத ஃபராகிஹி மின் இஜாபத்தில் முஅத்தின். 24வது துஆ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்ல வேண்டும். எதுக்கு பின்னால? முஅத்தின் அதான் சொன்ன பின்னால். முஅத்தின் அதான் சொன்ன பின்னால நம்ம ஸலவாத்துக்கு பதில் ஸலவாத்து சொல்ல வேண்டும் அந்த பாங்குக்கு பின்னால. 875வது இலக்கம் முஸ்லிம்ல வருது. எப்படி என்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இதா சமிஅத்துமுல் முஅத்தின், முஅத்தின் சொல்ல கேட்டால், முஅத்தினை நீங்கள் கேட்டால், ஃபகூலு மிஸ்ல மா யகூல், அவர் சொல்லுவதை போன்று நீங்கள் சொல்லுங்கள், சும்ம ஸல்லு அலைய, பின்னர் என் மீது என்ன செய்யுங்க, ஸலவாத்து சொல்லுங்கள், ஃபஇன்னஹு மன் ஸல்லா அலைய ஸல்லா அலைய ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா, யார் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறாரோ அல்லாஹ் அவர் மீது 10 முறை அருள் புரிகிறான், 10 முறை அருள் புரிகிறான். சும்ம ஸலுல்லாஹு லில் வசீலா, பின்னர் எனக்கு அல்லாஹ்விடத்தில் வசீலாவை கேளுங்கள், எனக்கு அல்லாஹ்விடத்தில் வசீலாவை கேளுங்கள். ஃபஇன்னஹா மன்சிலத்துன் ஃபில் ஜன்னah, அது சுவர்க்கத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு தரம். லா தம்பகி இல்லா லி அப்தின் மின் இபாதில்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல ஒரே ஒரு அடியாருக்கு தான் அது கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அடியார்கள் உலகத்திலேயே ஒரே ஒரு அடியாருக்கு தான் அது கிடைக்கும். பாருங்க, நாங்கள் பொதுமக்கள் தபித்தோழர்கள் அமர்களை தானே ஆர்வம் விட்டுவோம். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அது கிடைக்கணும், எது அது கிடைக்கணும் என்பதற்கு அந்த வசீலான்றது கிடைக்கணும். அது ஒரே ஒரு நபிமார்களுக்குள்ள ஒரு போட்டி, அது அமல்கள்ல நபிமார்களுக்குள்ள ஒரு போட்டி, அது கிடைக்கணும். அதனால அது ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும். அர்ஜு அன் அகூன அன, அது நானாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமா நபிமார்களுக்கு தான் அது கிடைக்க போகுது, அதுல சந்தேகம் இல்லை. அப்ப அதுல எங்களது தலைவர், எங்களது நபி இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு நம்ம ஸலவாத்து சொல்லி இந்த துஆ கேட்டப்படுறீங்க, நினைச்சு பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அர்ஜு அன் அகூன அன, நானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அன ஹுவ ஃபமன் ஸஅல லில் வஸீலத ஹல்லத் லஹு ஷஃபா, யார் எனக்காக வேண்டி அப்படி கேட்கிறார்களோ அவர்களுக்கு எனது பரிந்துரை வாஜிபாகி விட்டது, எனது ஷஃபாஅத் வாஜிப், நான் அவருக்காக ஷஃபாத்து செய்வேன். ஷஃபாத் சம்பந்தமாக நாங்கள் தனியாகவே என்ன செய்தோம், பார்த்தோம். நான் அவருக்காக என்ன செய்வேன், ஷஃபாத்து செய்வேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது ஸலவாத்து சொன்னவருக்கு கிடைக்கக்கூடிய கூலி. பாங்குக்கு பின்னால யார் ஸலவாத்து சொல்கிறாரோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி. நிறைய பேர் ஸலவாத் சொல்றது இல்லை, எது சொல்றது, துவா தான் அவசரமாக நேரம் எதிர்த்து பேத்துருவாங்க. ஆனால் ஸலவாத்து சொன்னால் ஒரு கூலி என்ன செய்கிறது, அதுக்கு கிடைக்கிறன்னு பார்க்குறோம். ஸலவாத்திலே பூரணமானது எது, நம்ம அத்தஹியாத்தில் சொல்லக்கூடிய ஸலவாத்துல் இப்ராஹிமியா என்று சொல்லக்கூடிய அது. அப்போ வாங்குக்கு பின்னால ஸலவாத் இருக்கிறது நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த செய்தியில் பார்த்துட்டோம். இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. 25வது அதுதான், அதாவது கடைசியாவது என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பின்னால என்ன துஆ கேட்க வேண்டும் அப்படி என்று சொல்றதுல, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீல வபஅத்ஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்த இன்னக லா துக்லிஃபுல் மீஆத் என்று ஹிஸ்னுல் முஸ்லிம்ல ஷேக் அவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த துஆவை என்ன செய்யணும், கேட்கணும். இப்போ இந்த துஆ சஹீஹுல் புகாரியில் 614வது இலக்கத்தில் வருது. புகாரி முஸ்லிம் என்ன சொல்லிட்டா உங்களுக்கு என்னது அடுத்தது என்னன்னு புரிஞ்சிடும். அது சஹீஹான மிக ஆதாரபூர்வமான செய்தி. சஹீஹுல் புகாரியில் 614வது இலக்கம், ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கால ஹீன யஸ்மஉன் நிதா, அதானை கேட்கிற நேரத்தில் யார் சொல்லுகிறாரோ, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீல வபஅத்ஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்த என்று யார் சொல்லுகிறாரோ, ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, அவருக்கு எனது ஷஃபாஅத் வாஜிபாகிவிடும். அப்ப ஸலவாத்து அதோட சேர்த்து என்ன செய்யணும், இந்த வாங்கு துஆ இணைவது என்பது இந்த ஹதீஸில் என்ன செய்யுது நமக்கு விளங்க. ஏன்னா அந்த ஹல்லத் லஹு ஷஃபாத், எனது ஷஃபாத் கடமையாகிறது அங்கேயும் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இங்கேயும் சொல்றாங்க. அப்ப இது ரெண்டும் சேர்த்து ஸலவாத்தோடு இதை நம்ம சொல்றதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்ற அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது, எங்களுக்கு ஷஃபாத் என்ற ஒரு சந்தர்ப்பம் என்ன செய்கிறது, கிடைக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம்.